நந்திநாமம் நமச்சிவாயவே. இப்போ கணவன் மனைவி இருவரும் ரொம்ப பேர் சந்தோஷமாக இருக்காங்க. கணவன் மனைவி இருவருக்கும் திருமண பொருத்தங்கள் பார்த்து நல்ல முகூர்த்த தேதியெல்லாம் குறித்து விவாக சக்கரமெல்லாம் அமைத்து அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அந்த கணவன் மனைவி இருவரும் அந்யோன்யமாகி தாம்பத்தியத்திற்கு பிறகு மகப்பேறு வாய்க்கப்பட்டு இந்த உந்தி கமலத்தில் 10 மாதம் குழந்தையை பெற்றெடுத்து குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஸ்டார் இருக்கும், அதுக்கு ஒரு ஜோக்ரஃபி மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கும். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்னாகும், புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு இடையில் இது என்னென்ன சண்டை கிச்சு வரும். இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ இந்த குழந்தை தாய்க்கு தாராபலனை தருதா, தந்தைக்கு தாராபலனை தருதா, இல்லை என்றால் இருவருக்கும் அது வெறுப்பாக இருக்கிறதா? உணர்வு பூர்வமாக அது நம்ம பெற்ற குழந்தை தான், அது ஒரு தேதியில் பிறந்திருக்கு, அது ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த ஜோதிடத்தையும் தாண்டி அது ஒரு அன்பு பாச பிடியில் போய் இருக்குது. ஆனால் அந்த குழந்தைய வயலில் நம்ம வச்சிருக்கும் பொழுது அந்த ஆளோட மல்லு கட்டிக்கிட்டு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, குழந்தை பிறந்த நேரம், அப்பாவோட ஜாதகம், அம்மாவோட ஜாதகம், ஒரு வேளை தசா புத்தி, அதுக்கு கூட அம்மாவோட தசா புத்திக்கு அது சப்போர்ட் ஆகுது. லக்னம், இந்த லக்கணம் அம்மாவோட லக்கணம், அப்பாவோட லக்கணம், அந்த குழந்தையோட லக்கணம், இதற்கு ஏதோ ஏற்றி முட்டியாக இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இது மாதிரி இருக்கிறத புரிஞ்சிட்டு இது நம்ம ஜோதிடராக இருந்து பண்பட்டு பழுத்து ஒரு திறமையான ஜோசியராக இருந்து இப்போ இன்றைக்கி இந்த வாயில் உங்கள் காதில் விழுகும்படி பிரபஞ்சம் என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை நழுவ விடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழந்தையின் ஜாதகத்தின்படி அது ஒரு நட்சத்திர கிரகம், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில் சண்டை வருதுன்னா அந்த தசா புத்திக்குரிய கிரகத்தினுடைய தானியத்தை எடுத்துக்கணும், இவங்களுக்குரிய தானியத்தை எடுத்துக்கணும். ரெண்டையும் ஊற வச்சு ஒன்றா நச்சு போட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறம் அம்மா அப்பாவை பாருங்கள். ஒரு கிரகம் உணர்வுகள் கதிர்வீச்சுக்கள் நம்மை தாக்கி நமக்கும் நம்முடைய மனைவிக்கும் இடையில் சண்டை தருவதாக இருந்தால் அந்த கிரகங்களை பேலன்ஸ் செய்வது எது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நவதானியங்கள், எந்த கிரகம் எந்த தசை புத்தி அந்தக்குரிய தானியத்தை எடுத்து ரெண்டையும் ஒன்றாக்கி ரெண்டையும் இடித்து தூக்கி போட்டாச்சுன்னா இயற்கையாக ஜாதகரும் கணவன் மனைவி 2 பேரும் சந்திக்கும் பொழுது அந்த சண்டை நிகழாமல் முன்னதாகவே இத்தகைய ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டமையானால் அதிலிருந்து ரிலீஸ் ஆகுது. இது மாதிரி நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள், அண்மையில் காலமான ஜோதிட ஞானி என்கேவி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் பேசுவதையும் அவர்கள் சொற்பொழிவுகளையும் நாம் நெருங்கியவர்கள் என்கிற முறையில் அதை தெரிந்து கொண்டு நானும் பலருக்கு அதை கொடுத்தேன். ஒரு பிரபஞ்சம் ஒரு ஞானியை தேர்வு செய்து இத்தகைய அருமையான பரிகாரங்களை தருகிறது என்று சொன்னால் நாமும் நமக்குள்ள பிரச்சனைகளை, வேலைக்கு போய் அந்த அதிகாரிகிட்ட போய் உட்கார்ந்த போதே அவன் 7.5 இழுக்கிறேன், அக்கௌண்ட் வந்து இழுக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் அவனை ஆராய்ச்சி செய்து இது 2 வேலையும் நம்ம இடிச்சு நொக்கி விட்டுட்டு போயிட்டா போன இடத்துல சுகமாக இருக்குமா இருக்காரா? உண்மைதானே? எப்படி இருக்கு பரிகாரம் சுப்பிரமணியம் சார்? சூப்பர் குருஜி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை கேட்டால் அவங்களுக்கு ஒரு அன்பை செலுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
வாழ்க்கையில் நாம் ஒரு அபரிதமான ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைச்சா மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வது தான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். ஜாதகம், ஜோதிடம், எண்கணிதம், நியூமரலாஜி, வாஸ்து சாஸ்திரம் இதெல்லாம் பார்ப்பதற்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையூர்.